ओम श्री हनुम भीम मध्वांतर्गत श्री रामकृष्ण वेदव्यासात्मक श्री लक्ष्मी हयग्रीवाय नमः। हरि ओम। हरे श्रीनिवास श्री गुरुराजो विजयते। அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீனிவாசனின் அநேக கோடி நமஸ்காரங்கள். அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் 16வது பகுதி இது. சென்ற பகுதியில் வேத அபௌருஷேயத்துவம் பற்றி சில விஷயங்களையும் தாத்பரிய லிங்கங்களை எப்படி பிரயோகப்படுத்துவது என்பது பற்றியும் கண்டோம். வேதங்கள் மட்டும் அல்ல, வர்ணங்கள், அதாவது 51 சமஸ்கிருத அக்ஷரங்கள் மற்றும் அவ்யக்ருத ஆகாசம் ஆகியவையும் கூட நித்திய அச்சேதன வஸ்துக்களே என்று கண்டோம். முதலில் அக்ஷரங்களை எடுத்துக்கொள்வோம். தமிழில் உயிர் எழுத்துக்கள் என்று சொல்வதை சமஸ்கிருதத்தில் ஸ்வர அக்ஷரங்கள் என்று கூறுவோம். மெய் எழுத்துக்களை வியஞ்சன அக்ஷரங்கள் என்று கூறுகிறோம். அப்படி சமஸ்கிருத அக்ஷரங்கள் மொத்தம் 51. இந்த எழுத்துக்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல, எந்த புருஷனாலும் உருவாக்கப்பட்டதல்ல, என்றும் நித்தியமாக இருப்பவை என்பதே வாதம். தாசனும் எனது நண்பர் ஒருவரும் இது போன்ற விஷயங்களை தமாஷாக விவாதிப்பதுண்டு. அவருக்கு சமஸ்கிருதத்தில் நாட்டம் இல்லை, தெரியவும் தெரியாது. எனது நண்பர் ஒரு நாத்திகவாதி. மொழி, எழுத்து போன்றவை மனிதர்கள் உருவாக்கியவை. ஆரம்ப காலத்தில் அனைத்தும் செயல்கள் மூலமே ஒரு மனிதன் மற்றவருக்கு உணர்த்தினான். அதன் பிறகு மொழியையும் எழுத்துக்களையும் அவனே உருவாக்கினான் என்பது அவர் வாதம். நானும் அவரிடம் பொழுதுபோக்குக்காக வாதம் செய்வதுண்டு. சரி, வார்த்தைகளோ எழுத்துக்களோ இல்லாது வெறும் செயல்களை மட்டுமே நம்பி நாம் இருக்கிறோம் என்று கற்பனை செய்து கொள்வோம். ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் புதிதாக வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் கண்டுபிடித்து உருவாக்கி தாருங்கள். நம் நண்பர்கள் வட்டத்தில் அதை முதலில் ஒரு மனதாக ஏற்கிறார்களா என்று பார்ப்போம் என்று கூறுவேன். அதற்கு அவர், வார்த்தைகளை நாம் புதிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. காக்கா என்று ஒரு பறவை கத்துவதால் அதை காக்கா என்று அழைக்கிறோம். இப்படித்தான் வார்த்தைகள் வந்திருக்க வேண்டும் என்று கூறுவார். அவரது வாதம் ஏற்புடையதாக இல்லை. காக்கா என்று கத்துவதால் தான் காக்கா என்றால், பூனையை மியாவ் என்றும் நாயை வவ்வவ் என்றும் தானே பெயரிட்டிருக்க வேண்டும். குழந்தைகளுக்காக நாம் மியாவ் வவ்வவ் என்றெல்லாம் சொன்னாலும் அதற்கு பெயர்கள் உண்டு. பூனை, நாய் போன்ற பெயர்கள் எவ்வாறு சூட்டப்பட்டன? சரி, காக்காவிற்கு காக்கா என்று பெயர் வைத்திருந்தாலும் கா என்ற எழுத்தை இப்படித்தான் எழுத வேண்டும், அது இப்படித்தான் இருக்கும் என்று யார் தீர்மானித்தது? சரி, செயல்களை வைத்து வார்த்தைகளும் எழுத்துக்களும் வந்தன என்றால், அன்பு, காதல், உணர்வு போன்ற வார்த்தைகளை எப்படி செயலில் எனக்கு செய்து காட்டுவீர்கள், நடித்து காட்டுவீர்கள்? எங்கு செய்யுங்கள் பார்க்கலாம். அதற்கு இட்டிருக்கும் பெயர்களும் அக்ஷரங்களும் யார் தந்தது? இப்படி விவாதங்களை அடுக்கிக் கொண்டே போனால் அவர் அவ்விடத்தில் இருந்து நழுவி விடுவது வழக்கம். இந்த வாதங்கள் தாசனுக்கு மத்வ சித்தாந்தத்தில் முழு ஈடுபாடு வருவதற்கு முன்பே செய்யப்பட்டவை. இன்று நான் அந்த நண்பருடன் தொடர்பில் இல்லை. இருப்பினும் அவரை கடைசியாக கண்டபோது அவர் நாத்திகவாதியாகவே தான் இருந்தார். எவ்வளவு வாதங்கள் செய்தாலும் அவர் ஏற்பது போலே பல விஷயங்களை சொன்னாலும் அவர் ஏற்க மாட்டார். நாத்திகவாதியாகவே இருந்தார். அது அவர் சுபாவமாக இருக்கலாம். இங்கும் மத்வ சித்தாந்தமே உயர்ந்து நிற்கிறது. இறை நம்பிக்கை, பக்தி,
போன்றவை ஒருவரது ஸ்வரூப ஸ்வபாவத்தில் இல்லை என்றால் அவரை மாற்றுவது என்பது இயலாது. அக்ஷரங்கள் நித்தியமானவையே என்பது மத்வ சித்தாந்த நம்பிக்கை. விஷ்ணு தத்துவ விநிர்ணயம் போன்ற கிரந்தங்களை படிக்கும்போது இது பற்றின விவாதங்களை நன்றாக புரிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்துக்களும் அபௌருஷேயம், அதாவது எந்த புருஷனாலும் இயற்றப்பட்டதல்ல, உருவாக்கப்பட்டதல்ல. எழுத்துக்களும் நித்தியம் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன? அக்ஷரங்கள் வார்த்தைகளை உச்சரிக்கும் போது உற்பத்தியாகின்றன, க்ஷணப்பொழுதில் மறைகின்றன, அதாவது அழிகின்றன என்பது பூர்வ பக்ஷிகளின் வாதம். ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வார்த்தையும் அந்த வார்த்தைகளுக்கு குறிப்பிட்ட அக்ஷரங்களும் இருப்பதை அறிகிறோம். ஆகவே எழுத்துக்கள் நிரந்தரம் அல்ல என்பதை நிரூபிப்பதன் மூலம் அவை தொடர்புடைய சப்தங்களும், அதாவது வேதங்களும் கூட நிரந்தரமானவை அல்ல என்று நிரூபிப்பதே பூர்வபக்ஷவாதத்தின் எண்ணம். ஆகவே எழுத்துக்களும் நித்தியமானவை, அபௌருஷேயம் என்று நிரூபிப்பதன் மூலமே வேதங்களும் நித்தியமானவை, அபௌருஷேயம் என்பது நிரூபிக்கப்பட்டதாக ஆகும். வாதத்திற்காக மட்டும் அல்ல, வேதங்கள் அபௌருஷேயம் என்றால் எழுத்துக்களும் அபௌருஷேயமாகத்தான் இருக்க வேண்டும். இது பற்றின வாதத்திற்குள் செல்லும் முன் சப்தத்திற்கும் சாதாரண ஒலிக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டும். எல்லா ஒலியும் சப்தம் ஆகிவிடாது. சப்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நமக்கு உணர்த்துவது. அந்த சப்தத்திற்கு பின்னணியில் பல வாக்கியங்கள் உண்டு. அந்த வாக்கியங்கள் குறிப்பிட்ட எழுத்துக்களால் ஆனவை. இப்படி ஒரு நியமம் இருப்பதால் தான் சப்தங்கள் அர்த்தத்தை கொடுக்கின்றன, அறியப்படுகின்றன. ஆனால் சாதாரண ஒலிக்கு அப்படிப்பட்ட நியமம் இல்லை. ஆகவே நாம் சப்தம் என்று சொல்லும்போதே அது அந்த சப்தத்துடன் தொடர்புடைய வாக்கியங்கள், அதன் எழுத்துக்கள் அனைத்தையுமே குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அக்ஷரங்கள் என்பவை க்ஷணப்பொழுதில் தோன்றி அழியக்கூடியவை அல்ல. அவைகள் நித்தியமானதாகத்தான் இருக்க வேண்டும். சப்தங்கள் அபௌருஷேயம் என்றால் அக்ஷரங்களும் அபௌருஷேயமே. ஒரு எழுத்து உச்சரிக்கப்படும் போது முன்பு கேட்ட அதே எழுத்துதான் இது என்பது அங்கீகரிக்கப்படுகிறது. எழுத்துக்கள் க்ஷணப்பொழுதில் தோன்றி அழிபவை என்றால் இந்த அங்கீகாரம் எப்படி சாத்தியமாகும்? ஆகவே எழுத்துக்கள் நித்தியமானவை என்பது வேதாந்திகளின் வாதம். இந்த அங்கீகாரம் அர்த்தமற்றது என்று பூர்வ பட்சத்தில் வாதிடுகின்றனர். ஒரு எழுத்து உச்சரிப்பதை கேட்டவுடன் முன்பு கேட்ட அதே எழுத்து என்று எப்படி தீர்மானிக்கிறீர்கள்? முன்பு கேட்டதை ஒத்திருக்கும் எழுத்து இது என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது அவர்கள் வாதம். இப்படி எடுத்துக்கொள்வது பிரத்யபிக்ஞா விரோதம் என்று கூறுகிறார் ஸ்ரீ மத்வாச்சாரியர். பிரத்யபிக்ஞா என்பது அங்கீகரித்தல் அல்லது நினைவூட்டி கொள்ளுதல் என்று பொருள் கொள்ளலாம். இது நமது ஞாபக சக்தியின் ஒரு அடையாளம் ஆகிறது. ஒரு உதாரணத்திற்கு, தேவதத்தன் என்ற ஒருவனை கண்டு உரையாடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். 2 வருடங்கள் கழித்து அவனை மீண்டும் பார்க்கும்போது அதே தேவதத்தன் தான் இவன் என்று அடையாளம் கண்டு கொள்கிறோம். இதுவே பிரத்யபிக்ஞா. அதே மனிதனை, அதாவது தேவதத்தனை 2 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது அந்த தேவதத்தன் அழிந்து விட்டான், இது அதே போன்ற வேறு தேவதத்தன் என்று நாம் அறிந்து கொள்வதில்லை. அதே தேவதத்தன் தான் இவன் என்று அடித்து சொல்கிறோம். அதுபோல்தான் இந்த அக்ஷரங்களின் விஷயத்திலும் ஒருவர் எழுத்தை உச்சரிக்கும் போது நாம் அதை கேட்கும்போது அந்த எழுத்து நினைவிற்கு வருகிறது.
அதே எழுத்துதான் இது என்று அங்கீகரிக்கிறோம். அப்படி இல்லாமல் இப்பொழுது கேட்ட உச்சரிப்பு அதே எழுத்தைப் போல் புதிதாக தோன்றிய எழுத்து என்பது பிரத்யபிக்ஞா விரோதம் ஆகிறது. அதாவது உங்கள் மெமரியையே நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம், மெமரியே வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ பூர்வபக்ஷவாதிகள் சும்மா விட்டு விடுவார்களா? வேதாந்திகள் தேவதத்தரை உதாரணமாக காட்டினால் அவர்களாலும் ஒரு உதாரணம் தர முடியும் இல்லையா? நமக்கு புரியும்படி ஒரு எளிமையான உதாரணம் தருகிறேன். ஒரு நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம். நண்பரின் மனைவி தான் செய்ததாக கூறி ஒரு மைசூர் பாக்கு கொடுக்கிறார்கள். உண்டு விடுகிறோம். நமக்கு பிடித்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 2 வருடம் கழித்து அதே வீட்டிற்கு செல்லும் பொழுது அன்றும் ஒரு மைசூர் பாக்கு கொடுக்கிறார்கள். உண்டுவிட்டு என்ன சொல்கிறோம்? ஆஹா, அருமை! 2 வருடங்களுக்கு முன் உண்ட அதே மைசூர் பாக்கு என்று கூறுகிறோமா இல்லையா? இதற்கு அதே போன்ற வேறு மைசூர் பாக்கு என்றுதானே நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். ஏன் எழுத்துக்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது ஒரே போன்று புதிதாக தோன்றி அழியக்கூடாது என்று வாதிக்கலாம். இதற்கும் வேதாந்திகளிடம் பதில் உண்டு. ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் எழுத்துகளின் உச்சரிப்புக்கும் பலவிதமாக பொருள் கொள்ளலாம். ஒன்று முக்கிய அர்த்தம், அதாவது நேரடி அர்த்தம். மற்றொன்று 2ஆம் நிலை அர்த்தம், ஆங்கிலத்தில் பிரைமரி அண்ட் செகண்டரி மீனிங் என்று சொல்லலாம். எப்பொழுது முக்கிய அர்த்தத்தை அப்படியே ஏற்றால் அனர்த்தம் நேருமோ அப்பொழுதுதான் 2ஆம் நிலை அர்த்தத்தை நாட வேண்டும் என்பது விதி. ஒரு உதாரணத்திற்கு, அந்த மாணவன் ஒரு ஆண் சிங்கம் என்று கூறுகிறோம். இதற்கு முதல் நிலை முக்கிய அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கொண்டால் அவனுக்கு பிடரி முடி, 4 கால்கள், கூரான நகங்கள், சிங்கப்பற்கள், சிங்கமுகம் போன்றவை இருப்பதாக ஆகிவிடும். ஆகவே இவ்விடத்தில் அப்படியே நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. நரசிம்ம சுவாமிக்கு வேண்டுமானால் இது சாத்தியமாக இருக்கலாம், ஒரு சாதாரண மாணவனுக்கு அல்ல. ஆகவே இவ்விடத்தில் நேரடி அர்த்தத்தை விடுத்து அவன் சிங்கம் போல் கம்பீரமானவன், அவனது பேச்சு சிம்ம கர்ஜனை போல் கம்பீரமாக உள்ளது போன்ற 2ஆம் நிலை அர்த்தங்களை எடுத்துக்கொள்வதே சரியாக இருக்கும். சரி, வேறு ஒரு உதாரணம் காண்போம். அவன் வீடு கங்கையில் உள்ளது. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் கங்கா என்று சொல்கிறோம். முக்கிய அர்த்தமாக அவன் வீட்டை ஓடும் நதிநீருக்கு நடுவே கட்டிக்கொண்டுள்ளான் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அது சாத்தியமே இல்லை. ஆகவே அவன் வீடு கங்கைக்கரையில் உள்ளது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே சரி. சரி, இப்பொழுது அந்த மீன் கங்கையில் உள்ளது, தட் ஃபிஷ் இஸ் இன் கங்கா என்று கூறுகிறோம். இதை முக்கிய அர்த்தமாக கங்கை நீரிலேயேதான் அந்த மீன் உள்ளது என்று எடுத்துக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை, எந்த அனர்த்தமும் நேராது. அப்படி இருக்க மீன் கங்கை கரையில் உள்ளது என்று எடுத்துக்கொண்டால்தான் அனர்த்தம் ஆகிவிடும். அவன் வீடு கங்கையில் உள்ளது என்று நாம் சொல்லும் பொழுது அதை நேரடியாக நாம் பொருள் கொள்வதில்லை, கங்கை கரையில் உள்ளது என்று எடுத்துக்கொள்கிறோம். அந்த மீன் கங்கையில் உள்ளது என்று கூறும் பொழுது நேரடியான அர்த்தத்தை, அதாவது அந்த மீன் கங்கையில் நீரில் உள்ளது என்ற அர்த்தத்தையே எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே முக்கிய அர்த்தம் அனர்த்தம் விளைவிக்கும் எனும்போதுதான் வேறு அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். முக்கிய அர்த்தத்தை ஏற்பதால் எந்த விரோதமும் ஏற்படாது எனில் முக்கிய அர்த்தத்தையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது விதி. மைசூர் பாக்கு விஷயத்தில் அதே மைசூர் பாக்கை எடுத்து வைத்து 2 வருடம் கழித்து அளிப்பது என்பது சாத்தியமே இல்லை. ஆகவே அதே போன்ற மைசூர் பாக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே மைசூர் பாக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் வர்ணங்களின் விஷயத்தில், அதாவது அக்ஷரங்களின் விஷயத்தில் அதே எழுத்துக்கள் தான் இவை என்று நேரடியாக பொருள் கொள்வதில் எந்த தடையுமே இல்லையே. ஆகவே
அக்ஷரங்கள் அபௌருஷேயம் மற்றும் நித்தியம் என்று அர்த்தம் கொள்வதே சரி. அதனால் வேதங்களும் அபௌருஷேயம் நித்தியம் என்று நிரூபிக்கப்பட்டதாக ஆகிறது. இன்னும் பல வாதங்கள் விஷ்ணு தத்துவ விநிர்ணயம் என்ற கிரந்தத்தில் இந்த எழுத்துக்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸ்ரீ மத்வாச்சாரியரே இயற்றிய கிரந்தம் இது. ஓரிரண்டு விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் புரியும்படி சில உதாரணங்களுடன் அளித்துள்ளேன். ஆர்வம் இருக்கும் சஜ்ஜனர்கள் மேலும் சர்வமூல கிரந்தங்களை கற்று பயனடையுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். நன்றி. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து.